வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வலை ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும்லாம் தெரியாது. இப்போ நம்ம கல்லணைக்கு வந்திருக்கோம். என்னடா வேலை வெட்டிக்கு போகலையா சுத்திட்டு இருக்க? இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மீன் புழக்கம் தெரியுது. இந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அம்பர்லா, ஒரு குடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இப்படி தான் விரிக்கணும். அப்படியே விரிச்சாச்சு. பாப்பா இங்கே பாடுறா. நிறைய மீன் இருக்கு, வச்சு பார்க்கலாம். வரலாவது ஆளுக்கு பாதி. ஆனால் இதுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இறை என்ன போட போகிறோன்னா, கோதுமை மாவு கொண்டாந்துருக்கேன். நான்வெஜ் போட்டால் நிறையா வரும், பட் ஸ்டில் கோதுமை மாவும் போடலாம். கோதுமை மாவோட முட்டையை உடச்சி ஊற்றி வழக்கமாக பிசைகிற மாதிரி பிசைஞ்சு உள்ளே ஒரு உருண்டையாக வச்சு பார்ப்போம். இது வந்து அந்த மீனவர்கள் நிறையா பேர் பிடிக்கிறத பார்த்துருக்கேன், அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் இருக்குது, அடியில் பாட்டமில் கூட ஒரு ஓப்பன் இருக்குது. அது வழியாகவும் வந்து மீன்களோ இல்லை இறால் நண்டுகள் இருந்தாலும் கூட இதுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி வரும். எல்லா பக்கமும் அதுக்கு தான் வந்து ஓட்டை கொடுத்துருக்காங்க. கோதுமை மாவு முட்டை கலந்ததை வந்துட்டு உருட்டி உள்ளே வச்சுருக்கோம். கொஞ்சம் அடிஷ்னலாக பொரியும் போட்டிருக்கோம். பார்ப்போம். நல்லா எல்லா பக்கமும் அந்த கம்பிகள் எல்லாம் மண்ணுக்குள்ளே சொருகிற மாதிரி வைப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ½ அன் ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம். ரொம்ப மண் தெரிகிற மாதிரி இடத்துல மட்டும் நிற்கணும். மண் தெரியலன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஓகே, ஏன்னா அந்த இடம் ஆழமாக இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் மண் தெரியுதோ அங்கே மட்டும்தான் நிற்கணும். பிடிக்கலையா?
ஸோ நம்ம ட்ராப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. மாட்டியிருக்குன்னு நம்புகிறேன். திரும்ப வேணால் எடுத்து பார்ப்போம். சூரிய அஸ்தமனம், கல்லணை, தூரத்தில் சிறுவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு தருணம் மாலை வேலை. Not even a single. பிள்ளைக்கு பிள்ளாடி ஒன்னே ஒன்று கிள்ளி வேணா ஓட்ட வெளியே வெளியே போயிட போகுது, வெளியே போயிட போகுது. எப்பா தண்ணியில் விட்டுருவா, இவ தண்ணியில் விட்டுருவா. இப்போதான் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா இதை பார்த்துட்டு நிறையா வரும். நாலஞ்சு தடவை பிடிச்சேன்னா பாப்பா செத்து போயிடும் பாப்பா. சரி க்ளீன் பண்ணி விட்டுறலாமா? நெட்டேன் ஆக்சுவலாக மீன் மாட்டிருந்துச்சு. ரொம்ப அதிகப்படியாக மீன் மாட்டல. ஒரு மூணு மீன்கிட்ட மாட்டிருந்துச்சு. ஒரு மீனை தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. மீதி 2 மீன் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஓட்டை வழியாக வந்துட்டு நான் வலையை தூக்கும் போது விழுந்துருச்சுங்க. ஸோ இது எனக்கு தெரியாது, இது எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணணுன்னு கரெக்டாக தெரியாததுனால இது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த தப்பை கரெக்ட் பண்ணி இன்னும் நிறைய மீன்களை பிடிச்சி பார்ப்போம். ஆனால் என்ன பொறுமையாக இருக்கணும் போல இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது மீன் மாட்டுறதுக்கு. ஒரு 3 மீன் மாட்டுனுச்சு. அதில் வந்துட்டு நம்ம மீன் பிடித்த மீனே நம்ம தவற விட்டுட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நிறைய மீன் பிடிச்சி வீடியோ போடுறேன். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. தேங்க்ஸ். ஒன்றுமே இல்லை, அப்புறம் என்னது வந்து அதை வேற பக்கத்தில் வச்சு காட்டுறேன். எப்படி அவங்களுக்கெல்லாம் மாட்டுது?